ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், தமிழகத்தில் நேற்று மாலை தொடங்கிய மழையானது இன்று காலை விடிய பல்வேறு மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா. இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் தொடர்ச்சியான பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் முதலில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்திலும் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்லூரிகளை பொறுத்தவரை இன்று 7-7:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்டு போங்க. ஏனென்றால் பல மாவட்டங்களில் கனமழையானது தற்போது வரை நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் முடிவுகள் கூட மாற்றுவதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணிட்டு போங்க. அடுத்ததாக பல்வேறு மாவட்டங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதில் என்னென்ன அப்படி தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பசங்களா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நம்ம சேனல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. இன்னும் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் உடனே ஜாயின் பண்ணுறேங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது நம்ம தமிழகத்தின் அருகே அந்த புதிய காற்றழுத்த தாழ் பகுதி அதுவும் புயலாக மாறி தற்போது நிலை கொண்டிருக்கிறதுப்பா. அது 400 கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தொடர்ச்சியான மழையானது பொழிந்து கொண்டு வருகிறது. இன்னும் மேலும் தீவிரம் அடைந்து இன்று மாலை மழையின் தீவிரம் குறையும் சொல்லியிருக்காங்க. அதனால் நிச்சயமாக விடுமுறை என்பது பெரும்பாலும் மாவட்டம் எதிர்பார்க்கலாம். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம வட மற்றும் வடகடலோர மாவட்டத்தில் மட்டும்தான். அதுவும் நம்ம சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை ஆகிய 5 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் 2 மாவட்டத்துக்கு விட்டாங்க. ரிமைனிங் இருக்கிற மீதி 3 மாவட்டத்திற்கு நிச்சயம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்ததாக மஞ்சள் எச்சரிக்கை விடுபட்ட மாவட்டமாக இருக்கக்கூடிய நம்ம வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டத்திலும் மழை பொழிவானது இரவில் இருந்தே தற்போது வரை தொடர்ச்சியான மழையானது பொழிந்து கொண்டு வருகிறதுப்பா. அதனால் நிச்சயமாக இந்த மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது பெரும்பாலும் வருவதற்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கிறது. யாரும் கவலைப்படாதீங்க. உங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் தற்போது எந்தெந்த இடங்களில் மழை பொழிவானது இருக்கிறது, எங்கெல்லாம் தண்ணீர் தேக்கமானது இருக்கிறது அப்படி என்று ஆலோசித்த பிறகு 6:00 7 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் ஆனது பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் தொடர்ச்சியான அப்டேட்ஸ் வந்து கொண்டே இருக்க போகிறது. உங்களுக்கு லைவ் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் தற்போது மழை பொழிவானது இருக்கிறது எந்த மாவட்டம் அப்படின்ற மாதிரி நம்ம பசங்க லைனாக கமெண்ட் பண்ணுங்க. ஏனென்றால் இந்த வீடியோ நம்ம அரசாங்க அதிகாரி பார்த்தாலும் அவர்களும் தெரிந்து கொள்வார்கள் எந்தெந்த மாவட்டத்தில் தற்போது மழை பொழிவானது இருக்கிறது என்று. அதற்காக தான் சொல்கிறேன், சரிங்களா? அப்படியே மெயின் மேட்ருப்பா உங்களுக்கான இன்னொரு சந்தோஷமான தகவல் சொல்கிறேன். அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த மாதங்களிலும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சிஸ்டங்கள் உருவாக போகிறது. அதாவது காற்றழுத்த தாழ் பகுதியும் புயலும் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்ளோன்ஸும் உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமது வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தொடர்ச்சியான விடுமுறை என்பது இந்த மாதம் மட்டும் இல்லாமல் நவம்பர், டிசம்பர் மாதங்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஹாப்பி நியூஸ் போகிறோம் பசங்களா. ஸோ இதே மாதிரி எல்லா அப்டேட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. இப்போ கீழே யாராலும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் உடனே ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததில் தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.